வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா மத்திய கிழக்குல பதட்டம் உச்சகட்டத்துல இருக்கு. இதுக்கு பதிலடியா அமெரிக்கா ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. தன்னோட அவசர கால எண்ணெய் இருப்ப திறந்து விட்டுருக்காங்க. சரி, இந்த வியூக நகர்வுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையையும் உலக பொருளாதாரத்தையும் எப்படியெல்லாம் பாதிக்க போகுது? வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்விதான் மனசுல வருது. நாம ஒரு பெரிய உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கோமா? இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இதுதான். கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100ங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் தடைய தாண்டிடுச்சு. இது உலக சந்தைகள்ல பெரிய அதிர்வலைகளையும் ஒரு விதமான பீதியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த விலை உயர்வு தான் இப்போ நாம பார்க்குற எல்லா நடவடிக்கைகளுக்கும் மூல காரணம். சரி, இந்த நெருக்கடிக்கான உண்மையான காரணம் என்ன? அதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் மத்திய கிழக்குல அதிகமாகிட்டு வர்ற பதற்றம் தான். அங்க நடக்கிற மோதல்கள் உலக நாடுகளுக்கு எண்ணெய் சப்ளைல ஏதாவது சிக்கல் வந்துடுமோங்கிற ஒரு பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல நடக்கிற மோதல் தான் ஹார்முஸ் ஜலசந்தியோட பாதுகாப்பையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாத்திருக்கு. இது உலகத்தோட மிக முக்கியமான கடல் வழி எண்ணெய் பாதைங்க. இந்த வழித்தடத்துல ஒரு சின்ன தடை ஏற்பட்டா கூட அதோட விளைவுகள் உலகம் முழுக்க எதிரொலிக்கும். இந்த வழித்தடம் ஏன் இவ்வளோ முக்கியம்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, உலகத்தோட மொத்த எண்ணெய் சப்ளைல 5ல் 1 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 20% இந்த ஒரே ஒரு சின்ன வழித்தடம் வழியா தான் தினமும் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த பாதை மூடப்பட்டா என்ன ஆகணும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்லுது? அவங்க ஒரு ரொம்பவும் தீர்க்கமான ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இது சந்தைகளை அமைதிப்படுத்தி ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கிற விலைகளை கட்டுப்படுத்த எடுத்த ஒரு பெரிய முயற்சி. இப்போதைய தலைப்புச் செய்தி இதுதாங்க. அமெரிக்கா தன்னோட அவசரகால பெட்ரோலிய கையிருப்புல இருந்து ரொம்ப பெரிய அளவுல கச்சா எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வரப் போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைன்னே சொல்லலாம். எவ்வளவுன்னு கேக்குறீங்களா? சுமாரா 172 மில்லியன் பேரல்ஸ், அதாவது 17 கோடியே 20 லட்சம் பேரல்ஸ். அடேங்கப்பா, இந்த பிரம்மாண்டமான எண்ணெய் நிலைமையோட தீவிரத்தையும் அமெரிக்காவோட இந்த பதிலடி எவ்வளவு வலுவானதுன்னு நமக்கு காட்டுது. சரி, இவ்ளோ எண்ணெய் எங்கிருந்து வருது? இது அமெரிக்காவோட மூலோபோராய பெட்ரோலிய இருப்பு, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ், சுருக்கமா SPRல இருந்து வருது. இத நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த SPRங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய அவசர கால கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு. போர், பெரிய இயற்கை சீற்றங்கள் மாதிரி சப்ளைல பெரிய தடை ஏற்படும் போது சந்தையை நிலைப்படுத்துறதுக்காக தான் இதை வச்சிருக்காங்க. இந்த எண்ணெயெல்லாம் எங்க சேமிச்சு வைக்கிறாங்க தெரியுமா? டெக்சாஸ், லூசியானா மாகாணங்கள்ல பூமிக்கு அடியில இருக்கிற பெரிய பெரிய உப்பு குகைகள்ல தான் இத பத்திரமா சேமிச்சு வச்சிருக்காங்க. இந்த குகைகள்ல கோடிக்கணக்கான பேரல் கச்சா எண்ணெய சேமிக்க முடியும். இந்த மாதிரி அவசர காலத்துக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. ஓகே, இவ்ளோ பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு இருக்கு, அதுல இருந்து எண்ணெயும் வெளியிடுறாங்க. ஆனா இது போதுமா? இப்போ எல்லாரும் மனசுலயும் இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை நிஜமாவே பலன் கொடுக்குமா? இதோட உண்மையான தாக்கம் எப்படி இருக்கும்? அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவு. சந்தையில எண்ணெய் சப்ளை அதிகப்படுத்தணும், மக்கள் பயத்துல அதிகமா வாங்குறத குறைக்கணும், விலைய கட்டுக்குள்ள கொண்டு வரணும். ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தற்காலிகமான தீர்வு தான் சொல்றாங்க. மத்திய கிழக்குல சண்டை மட்டும் நீடிச்சதுன்னா இந்த நடவடிக்கை ஒரு தற்காலிக வலி நிவாரணை மாதிரி தான் வேலை செய்யும். இந்த பிரச்சனை அமெரிக்காவோட மட்டும் முடிகிற விஷயம் கிடையாது. இதோட பாதிப்பு ஒரு குளத்துல கல்ல போட்டா அலைகள் பரவுற மாதிரி உலகம் முழுக்க பரவும். வாங்க இதோட உலகளாவிய தாக்கம் என்னன்னு பார்க்கலாம். உண்மையை சொல்லப்போனா அமெரிக்கா இந்த முடிவுல தனியா இல்ல. உலகின் பெரிய பொருளாதாரங்களான G7 நாடுகள், அப்புறம் சர்வதேச எரிசக்தி நிறுவனம் மாதிரியான நட்பு நாடுகளோட சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த முடிவை எடுக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. மொத்தமா பாத்தீங்கன்னா 300லேருந்து 400 மில்லியன் பேரல் வரைக்கும் கூட வெளியிடப்படலான்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்தியாவை போன்ற நாடுகளுக்கு இது ஏன் ஒரு முக்கியமான விஷயம்? யோசிச்சு பாருங்க. இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயில 85%க்கும் மேல நம்ம இறக்குமதி தான் பண்றோம். அப்போ கச்சா எண்ணெய் விலை ஏறினா அது நேரம் நம்ம பெட்ரோல், டீசல் விலையை பாதிக்கும். இதனால பணவீக்கம், வர்த்தக பற்றாக்குறை எல்லாம் அதிகமாகும். அதனால அமெரிக்காவோட இந்த நடவடிக்கை விலையை கட்டுக்குள்ள வச்சா அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய நிம்மதியா இருக்கும். சரி, இதுக்கு மேல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? நம்ம முன்னாடி 3 விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. மத்திய கிழக்குல நடக்க போற அரசியல் நகர்வுகளை பொறுத்து இதுல எது வேணும்னாலும் நடக்கலாம். இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். முதல் சினாரியோ, பிரச்சனையெல்லாம் சுமூகமா முடிஞ்சா எண்ணெய் விலைகள் பழையபடி நிலைபெறும்.
ரெண்டாவது, இந்த மோதல் இப்படியே தொடர்ந்தா விலை ஒரு பேரலுக்கு $120 $150 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. மூணாவது, ரொம்பவே மோசமான நிலைமை என்னன்னா, அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்கன்னா நாம ஒரு மிக கடுமையான உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா அமெரிக்கா எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை எண்ணெய் விலைகள் கையை மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவசர கால பாதுகாப்பு நடவடிக்கை. இது முழுமையான தீர்வு இல்லைனாலும் நிலைமை இன்னும் மோசமாகாம தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. சரி, இந்த பகுப்பாய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். உலகத்தோட மிக முக்கியமான எரிசக்தி பாதுகாப்பு கவசம் இப்போ திறக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை எதிர்காலத்துல இதைவிட ஒரு பெரிய நெருக்கடி வந்தா அதை சமாளிக்க நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கு? இதை நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.